Hi friends, welcome to Sunday Kitchen channel. நான் உங்க பீனாஸ்ரீ. இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான குயிக்கான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். கேப்சிகம் ஃப்ரை. வாங்க எப்படி செய்யறதுன்றத வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டன் ரெண்டுமே கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் என்னோட சேனலை மிஸ் பண்ணாமையே பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் எண்ணெய் சூட பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்க வேண்டாம். வாயில் தட்டுப்படுற மாதிரி இருக்கட்டும். ரஃப்பாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம வதக்கலாம். கொஞ்சம் அந்த வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரை நம்ம வதக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கேப்சிகம் பார்த்தீங்கன்னா அதுவுமே நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப குக் ஆகிடும். அப்புறம் பொரியலுக்கெல்லாம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, தோசை, சைட் டிஷ்ஷோட சாப்பிட்டுக்கலாம், ரைஸோட, இல்லைனா சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வெறும் இந்த பொரியலை போட்டு ரொம்ப டேஸ்டி அண்ட் எம்மியாக இருக்கும். குயிக்காகவும் நம்ம செஞ்சிடலாம். இப்போ நல்லாவே கலந்து விட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இப்படி நீளமாக கட் பண்ணி நம்ம சேர்க்கறதுனால அந்த ஃப்ரை பண்ணுற டைமும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் ஓவர் குக்காக ஆயிடாது. நல்லா அந்த கிறிஸ்பினஸ் கேப்சிகமில் இருக்கிறது அப்படியே இருக்கும். இப்போ நம்ம நல்லா உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கேப்சிகமில் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். அதாகவே கொஞ்சமாக தண்ணி விடும். ரொம்ப நேரம் நம்ம மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அதிகமான தண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெறும் ஒரு 3-4 நிமிஷம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா போதும். இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்குற டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. துருவி சேர்க்காதீங்க. மிக்ஸி ஜாரில் நல்லா பொடியாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கேப்சிகம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் மசாலா, சில்லி பவுடர், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லாவே ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரை பண்ணாதீங்க. நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த கேப்சிகம் வேகிறப்பவே நம்ம அந்த மசாலா, அந்த தேங்காய் எல்லாமே அந்த பேலன்ஸ் பண்ணிடணும். குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சேர்க்காதீங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமே நீங்கள் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா எம்மி டேஸ்டியான கேப்சிகம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்க இல்லைங்களா, எவ்வளோ கம்மியான இன்க்ரீடியண்ட்டில் சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.